Hello students, how are you all? I hope you are all fine. Today we are going to see about the elements. In the last class we have discussed about what are all atoms, molecules. Okay. The continuation of it, we are going to see the elements. Elements na உறுப்புகள் அந்த science termsல என்னன்னு பார்ப்போம். Matter is classified into two broad categories, namely pure substances and mixtures. தூய்மையான பொருட்கள் மற்றும் கலவைகள் இந்த ரெண்டும் கொண்டு வந்தால் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. Pure substances are further divided into two categories as elements and compounds. அந்த pure substances-மே two types இருக்குது. What are they? Elements and compounds. உறுப்புகள் மற்றும் கலவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. Matter in its simplest form is called an element. ஒரு மேட்டர் வந்து சிம்பிளான ஒரு ஃபார்ம், எளிமையாக இருக்கக்கூடியதாக இருந்தால் அது ஒரு எலமெண்ட். We are using many elements in our daily life. நம்ம வாழ்க்கையிலேயே டெய்லி லைஃப்லேயே நிறைய எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். The common salt consists of two elements, sodium and chlorine. The best example, நம்ம சாதாரண உப்பு சமையலுக்கு தூளுப்பு பயன்படுத்துகிறோம்லப்பா, அதுக்கு ரெண்டு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க, சோடியமும் குளோரினும். வாட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். வாட்டர் இஸ் எலக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். தண்ணி இல்லாமல் வாழ முடியுமா? முடியாது. அதில் என்னென்ன மூலக்கூறு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்குது. மெக்னீஷியம் அண்ட் பாஸ்பரஸ் ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கிராக்கர்ஸ். பட்டாசு வெடிக்க போகிறோம், தீபாவளி வந்துருச்சு. அதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா மெக்னீஷியம் அண்டு பாஸ்பரஸ். சல்ஃபர் இஸ் யூஸ்டு அஸ் மேன்வர் இன் அக்ரிகல்ச்சர். விவசாயத்துக்கு தேவையான உரங்களில் வந்து சல்ஃபர் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, கந்தகம்னு சொல்லுவாங்க. கேலியம் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் சிலிக்கான் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கம்ப்யூட்டர் சிப்ஸ். கேலியம் வந்து மொபைல் ஃபோன், செல்ஃபோன் தயாரிக்க யூஸ் ஆகுது. கம்ப்யூட்டர் சிப்ஸ் வந்து தயாரிக்கிறதுக்கு சிலிக்கான் பயன்படுது. Next, what are all the classification we are going to see? We can classify the elements broadly into metals, non-metals and metalloids. Okay, metals, non-metals and metalloids. Metals na உலோகம், non-metals na அலோகம், metalloids na உலோக போலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? Robert Boyle is the first scientist who used the term element. He used the early proponent of the elemental nature of matter and the nature of vacuum. He is known best for Boyle's law. Boyle's law வந்து முதல்ல உருவாக்குனது யாருன்னா ராபர்ட் பாயில் தான். அவர் தான் ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் வந்து இந்த எலமெண்ட்டுங்கிற உறுப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் மெட்டல்ஸ்னால் என்ன? வி ஹவ் டூல்ஸ், யூட்டன்சில்ஸ் அண்ட் ஜுவல்லரி மேட் ஆஃப் சில்வர், காப்பர், அயன், கோல்ட், அலுமினியம் எக்ஸட்ரா. நம்ம டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லைப்பா, வெப்பன்ஸ்ன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்களாம் வச்சு கும்பிட்டுருப்பீங்க இப்போ கூட ஆயுத பூஜைக்கு. அது எல்லாமே மேக்ஸிமம் மெட்டல் சம்மந்தமாக தான் இருந்திருக்கும். By hammering or rolling, we can deform this materials into various shapes. அந்த மெட்டல்களை வந்து இப்போ நம்ம இரும்பு கடை அப்படின்னு சொல்லுவாங்க, வெல்டிங் பண்ணுற கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஹீட் பண்ணி அதோட ஷேப்பை மாற்றுவாங்க. மேக்ஸிமம் இந்த ஜுவல்ஸ் பண்ணுறவங்க வந்து இந்த கோல்டை வந்து உருக்கி அந்த ஷேப்புக்கு வார்த்து அடித்து தட்டி செய்வாங்கப்பா. அதெல்லாம் இதில் தான் நடக்கும். Such elements that are malleable. Malleable means இணக்கமான, அதாவது அப்படியே ஃப்ளெக்சிபிளாக நமக்கு தேவையான ஷேப்பை வந்து மாற்றுற அளவுக்கு அதோட பாடி அமைப்பு அமைஞ்சிருக்கும். A material may be flattened into thin sheets or various shapes. தின்னாகவும் பண்ணலாம், திக்காகவும் நமக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கலாம். Metals are generally hard and shiny elements. மெட்டல்ஸ் வந்து உலோகம் பொதுவாகவே கனமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் பார்க்க பளபளனும் இருக்கும். சோடியம் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸப்ஷன் as it is soft. சோடியம் மட்டும் எப்படி இருக்குமா? சாஃப்டாக இருக்குமா. All metals except mercury are solids at room temperature. எல்லா வகை மெட்டல்ஸுமே உலோகங்களுமே திடமாக இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில். ஆனால் மெர்க்குரி மட்டும் லிக்விடாகவே இருக்கும். ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெட்டல்ஸ் ஆர் malleable and can be bent or beaten into sheets. மெட்டல்ஸ் என்ன செய்யலாம்? நம்ம தேவையான மாதிரி உருக்கிக்கலாம், இல்லைன்னா தின் ஷீட்டாக லேஸ் பேப்பர் மாதிரி செய்யலாம். நமக்கு தேவையான உருவத்துக்கு அதை மாற்றிக்கலாம். they can be drawn into wires. காப்பர் வயர் தானேப்பா சொல்கிறாங்க. வயர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இன்சுலேட்டட் வயர் மாதிரி இருக்கும், அதை நம்ம அந்த டேப் மாதிரி இருக்கும், அதை உருவிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள காப்பர் வயர் இருக்கும். தே ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. காப்பர் இஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. காப்பர், lead, tin, nickel, iron, zinc, gold, magnesium and calcium are examples of metals. Very very important pa. Then see the pictures. காப்பர் நம்ம இப்போ பார்க்கணும்ல, காப்பர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காப்பர் தாமிரம், காப்பர் பாட்டில் யூஸ் பண்ணுங்கள், காப்பர் பாட்டில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் லெட்டு, ஏதாவது லெட் ஃபேக்ட்ரி அண்ட் நிக்கல், டின் ஃபேக்ட்ரி எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்டீல்னால் வந்து பாத்திரங்கள், அயன் அண்ட் தென் ஜிங்க். தென் நான் மெட்டல்ஸ், அலோகங்கள்னால் நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி டல் அண்ட் சாஃப்ட். முதல்ல அது மாதிரி ஹார்டாக இருக்காது, இது ரொம்ப லைஸாக தான் இருக்கும், அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கும். However, diamond is shiny and also the hardest natural substance on earth. Very very good example for non-metal is diamond. டைமண்டை வந்து உடைக்கவே முடியாது, ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும். Non-metals can be
gases, solids and liquids. Non-metals எந்த ஃபார்ம்லனாலும் இருக்கலாம்ப்பா. கேஸஸாக இருக்கலாம், சாலிட்ஸாக இருக்கலாம், லிக்விட்ஸாக இருக்கலாம். நான்-metals such as oxygen, hydrogen and chlorine are gases at room temperature. ரூம் டெம்பரேச்சரில் நான்-metals கேஸஸாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அண்ட் குளோரின். கார்பன், அயோடின், சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் ஆர் சாலிட்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்ப்பா. ரூம் டெம்பரேச்சரில் சாலிட் என்னவாக இருக்கும், லிக்விட்ஸ் எதாக இருக்குங்கிறத கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும். அண்ட் விச் இஸ் ஒன்லி த நான் மெட்டல் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். மெட்டலில் ரூம் டெம்பரேச்சரில் லிக்விடாக இருக்கிறது மெர்க்குரி, நான் மெட்டலில் வந்து புரோமின். அதை நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நான் மெட்டல்ஸ் ஆர் புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. நான் மெட்டல்ஸ் ஆர் புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அது வந்து மின்சாரத்தையோ இல்லது சூடுகளையோ உடனே வந்து கடத்தாது, மெதுவாக தான் கடத்தும். ஹவவர் கிராஃபைட் எ ஃபார்ம் ஆஃப் இஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. கிராஃபைட் மட்டும்தான் நல்லா வேகமாக கடத்தும் மின்சாரத்தை. இந்த பாருங்கப்பா, இதுதான் பாஸ்பரஸ், ரெட் கலரில் இருக்குது, இது சல்ஃபர். நெக்ஸ்ட், டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். இம்பார்ட்டன்ட் ஒன், மெட்டல்ஸ் ஆர் லஸ்ட்ரஸ், தே ஹாவ் அ ஷைனி சர்ஃபேஸ். லஸ்ட்ரஸ்னால் என்ன, திக்காக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம். நான் மெட்டல்ஸ் ஆர் நான் லஸ்ட்ரஸ், தே ஹாவ் நான் ஷைனி சர்ஃபேஸ். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். These are generally hard, these are generally soft. Most metals can be bent, beaten into sheets and they can be drawn into wires. இதை பெண்ட் பண்ணலாம், அது நம்ம தேவையான அளவு வயராக நீட்டிக்கலாம், தேவையான ஷேப்பை கொண்டு வந்துக்கலாம். ஆனால் இதை அப்படி செய்ய முடியாது, இதை நம்ம போய் ஒன்றுமே செய்ய முடியாது. அதே ஷேப்பில் வச்சு தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மெட்டல்ஸ் வந்து மின்சாரத்தை கடத்தும், ஆனால் இதில் வந்து கடத்தாது. மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப், அதே போல் இது ஹீட்டை கடத்தும், இது ஹீட்டை கடத்தாது. Most metals make ringing sound when struck. Hence they are used to make objects like bells. இது வந்து ரிங்கிங் சவுண்ட் கொடுக்குறதுனால தான் அந்த பெல் இதுகளெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நான் மெட்டல் டஸ் நாட் மேக் எனி சவுண்ட் when they are struck. இது வந்து ஒன்றுமே ஸ்ட்ரக் ஆனாலும் செய்யாது. ஓகே, நெக்ஸ்ட், சிம்பிள் ஆஃப் an element. A symbol is an abbreviation or short representation of a chemical element. ஒரு சிம்பிள் அப்படின்னா ஒரு குறியீடுன்னு அர்த்தம். ஒரு கெமிக்கல் வந்து பெருசாக இருக்கும். இப்போ சோடியம் குளோரைடு அப்படின்னா பெரிய வேர்டாக இருக்கும். அதை நம்ம சுருக்கமாக NaCl அப்படின்னு இதை போக நம்ம பார்ப்போம். அது குறிக்கிறதுக்கு தான் இந்த சிம்பிள் ஃபார்மேட்டையே கொண்டு வந்திருக்காங்க. தேர் இஸ் எ யூனிக் சிம்பிள் ஃபார் ஈச் எலமெண்ட். இப்போ ஒவ்வொன்றுக்கும் சரிங்களா, சோடியம்னா Na, குளோரின்னா Cl, இந்த மாதிரி இனிமேல் பார்ப்போம். இட் ரெப்ரசன்ட்ஸ் ஒன் ஆட்டம் ஆஃப் எலமெண்ட். ஒரு இதுக்கு ஒரு ஆட்டம் தான் இருக்குதுன்னு அர்த்தம். சிம்பிள் இஸ் யூஸ்வலி டிரைவ்ட் ஃப்ரம் த நேச்சர் ஆஃப் எலமெண்ட் விச் இஸ் எய்தர் இன் இங்கிலீஷ் ஆர் லாட்டின். அப்படி வர்றது வந்து ஒன்று இங்கிலீஷ் நேமாக இருக்கும் அல்லது லாட்டின் நேமாக இருக்கும். These symbols are accepted by International Union of Pure and Applied Chemistry, IUPAC. Very very important பா. International Union of Pure and Applied Chemistry அவங்க வந்து இதை அப்ரூவல் பண்ணுவாங்க. ஓகே, Dalton was the first scientist to use symbols for elements in a very specific sense. யார் இந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டால்டன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். When he used a symbol for an element also meant a definite quantity of an element, that is one atom of element. ஒரு இதுக்கு ஒரு ஆட்டம் தான் இருக்கணுங்கிறத டெஃபினிஷன் கொண்டு வந்தார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்சிலியஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, the symbol of elements can be written as 1 or 2 letters of name of element. அவர் ஒன்று தான் எழுதணும்னு சொன்னார் டால்டன். ஆனால் பெர்சிலியஸ் என்ன சொல்கிறாருன்னா ஒன்றும் அதுக்கு மேற்பட்ட 2 லெட்டராக கூட இருக்கலான்னு சொன்னாங்க. In the beginning, the names of elements were derived from the name of the place where they are found first time. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, எந்த மெட்டல்ஸை வந்து எங்கே பார்க்குறாங்களோ அந்த இடத்து பேரையே முதல்ல அதுக்கு வைக்க ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த நேம் காப்பர் வாஸ் டேக்கன் ஃப்ரம் சிப்ரஸ். காப்பர் அப்படின்னு ஏன் பெயர் வந்துச்சுன்னா சிப்ரஸ்ங்கிற ஊரில் அது கிடச்சிது, அதனால அது காப்பர்னு வச்சுருக்காங்க. கைப்ரஸ். சம் நேம்ஸ் வர் டேக்கன் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் கலர்ஸ். சில இது வந்து அது கலரை பொறுத்து அதுக்கு பேர் வச்சாங்க. Nowadays, IUPAC approves names of elements. Many of the symbols are first 1 or 2 letters of elements name in English. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு 2 லெட்டருக்குள்ளேயே அது வரட்டும் அப்படிங்கிற மாதிரியே வச்சுருக்காங்க. இப்போ கால்சியம் அப்படின்னா Ca அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. The first letter of symbol is always written as capital letter upper case and the second letter is a small letter lower case. ஓகேவா? ஸோ த ஃபஸ்ட் லெட்டர் சிம்பிள் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும், கேப்ஸில் தான் இருக்கும். செகண்ட் லெட்டர் வந்து ஸ்மாலில் தான் இருக்கும். தென் கெமிக்கல் சிம்பிள்ஸ் யூஸ்வலி கன்சிஸ்ட் ஆஃப் 1 or 2 letters. கெமிக்கல் சிம்பிள்ஸ் யூஸ்வலி 1 or 2 letters தான் இருக்கிறனால இதை வந்து மெமரைஸ் பண்ணுறது ஈஸி. த symbol of most elements correspond to the first letter of their English name. ஃபார் எக்ஸாம்பிள், த சிம்பிள் ஃபார் ஆக்சிஜன் இஸ் O. ஆக்சிஜனா ஃபஸ்ட் லெட்டர் O அப்படியே வச்சுக்கலாம். ஹைட்ரஜனா H அப்படியே இருக்கும். பட் இட் ஷுட் பி ரிட்டன் இன் அப்பர் கேஸ். தட் மீன்ஸ் கேப்ஸில் தான் எழுதணும் நம்ம. யூ வில் ஸ்டடி அபவுட் சிம்பிள்ஸ் இன் 8th ஸ்டாண்டர்டில் இதை பற்றி எலாபரேட்டாக படிச்சுக்கலாம்.
Then elements in human body. Nearly 99% of mass of our human body consists of just 6 chemical elements. Very very important pa, in our human body 6 metals chemical elements இருக்குப்பா. Oxygen, carbon, hydrogen, nitrogen, calcium and phosphorus. Another 5 elements make up most of the least percentage. They are potassium, sulfur, sodium, chlorine and magnesium. வயசானவங்களுக்குலாம் டெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறாங்க. என்னென்ன டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை தான் எடுத்துருப்பாங்க. சோடியம் அளவு இவ்வளோ இருக்குது, பொட்டாசியம் அளவு இவ்வளோ தான் இருக்குது, இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாப்பாடு சாப்பிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பனானா ரிச் இன் பொட்டாசியம். வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். இப்போ பொட்டாசியம் சத்து கம்மியாக இருக்கவங்களாம் பனானா அதிகமாக எடுக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்பாட்லேயும் ஒவ்வொரு வகையான மினரல்ஸ் அடங்கியிருக்கும். அதுக்குனால தான் நம்ம காய்கறி பழங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். Sodium is highly reactive solid at room temperature. It burns vigorously when in contact with water. சோடியம் வந்து ஹைலி ரியாக்டிவ் சாலிட். ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வந்து அது ஹையாக வந்து அதோட ரியாக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். இட் பேர்ன்ஸ் விகரஸ்லி வென் இன் கான்டாக்ட் வித் வாட்டர். அது வந்து தண்ணியில் ஆட் பண்ணும்போது அதோட தன்மையை வந்து ரொம்ப அதிகமாக பொங்கி வரும். அதோட ப்ளஸ் குளோரின் இஸ் yellowish green and poisonous gas at room temperature. குளோரின் வந்து என்ன கலரில் இருக்குன்னா yellowish greenாக இருக்கும். அது வந்து ரொம்ப ரூம் டெம்பரேச்சரில் பாய்சனாக தெரியும். நெக்ஸ்ட் we are going to see about the elements in air. காற்றுல என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து கலந்துருக்கு அப்படிங்கிறாங்க. ஏர் இஸ் a mixture of gases. ஏர் அப்படின்னாலே பொதுவாக காற்றுல வந்து பல கலவைகளை கொண்டுள்ளதாக உள்ளது. The molecules of 2 different elements, nitrogen and oxygen, make up about 99% of air. இப்போ 99% ஆஃப் ஏரில் வந்து 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா நைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான் மேக்ஸிமமாக ஆக்குபை பண்ணியிருக்கு. The rest includes small amounts of argon and carbon dioxide. Remaining 2% எது இருக்குன்னா ஆர்கானும் கார்பன் டை ஆக்சைடும் இருக்குது. ஸோ அதர் gases such as neon, helium and methane are trace in trace amounts. Trace amounts means 0 point something decimal placesல தான் என்னென்ன இருக்குன்னா neon, helium and methane இந்த 3 இருக்குது. ஸோ maximum elements nitrogen, oxygen, remaining 2% argon, carbon dioxide and other that the small percentages neon, helium and methane. So which is the life giving element? Oxygen. Okay, next we are going to see up to that elements part over pa. Next we are going to see the compounds. மூலக்கூறுகள் மற்றும் கலவைகளின் தன்மையை பார்க்க போகிறோம். A compound is a pure substance that is formed when the atoms of 2 or more elements combine chemically in definite proportions. A compound is a pure substance that is formed when the atoms of 2 or more elements combine chemically in definite proportions. கெமிக்கல் பார்ட்டை ரெண்டையும் ஆட் பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் காம்பவுண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோடியம்னா Na, குளோரின்னா Cl, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா சோடியம் குளோரைட், நமக்கு அந்த காமன் சால்ட்னு சொல்கிறது. ஸோ NaCl அப்படின்னு கிடச்சா அதுக்கு பேர் காம்பவுண்ட். தனித்தனியாக நம்ம Naவாகவும் Clஆகவும் பிரித்தோம்னா அது எலமெண்ட். ஓகே, கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் காம்பவுண்ட்ஸ் எக்ஸிபிட் properties that are entirely different from the properties of their constituent elements. Compounds exhibit properties that are entirely different from the properties of their constituent elements. ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கும். For example, the atoms of the elements hydrogen and oxygen combine chemically in a fixed ratio to form the compound water. இப்போ நம்ம சாதாரணமாக தண்ணி நம்ம குடிக்கிறோம்னா அதில் என்னென்ன மூலக்கூறு அமைஞ்சிருக்குன்னா ஒரு ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட கெமிக்கல் ஃபார்முலாவோட நம்ம பார்த்தோம்னா H2O இருக்கும். ஓகேவா, H2O. However, water does not have the same properties of hydrogen and oxygen. For example, at room temperature, water exists as liquid while hydrogen and oxygen exist as gas. நம்ம ரூம் டெம்பரேச்சரில் தண்ணியை வச்சோம் அப்படின்னா அது வாட்டராகவே இருக்கும். அண்டு சில இது வந்து while hydrogen and oxygen exist as gases-ஆக மாறிடும். ஓகேவா. ஆல்சோ ஆக்சிஜன் சப்போர்ட்ஸ் ஃபயர் whereas water is used as a fire extinguisher. தண்ணியிலே இந்த இது இருந்தாலுமே ஆக்சிஜன் வந்து இப்போ நம்ம சில நேரம் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓடக்கூடாது, நம்ம காற்றுல வந்து அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ என்ன செய்யணும், சடனாக படுத்து ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் நம்ம எதை வச்சு தண்ணியை தீ அணைப்பாங்க, தண்ணியை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த H2O both are uses. Similarly, common salt sodium chloride is a compound made up of elements sodium and chlorine. Okay, sodium chloride is a compound made up of important elements sodium and chlorine.
It is used in our food, whereas sodium and chlorine are poisonous and both are unsafe for consumption. See, this is chalk piece, calcium, carbon, oxygen. ரெண்டு மூணுமே கலந்துருக்குப்பா. சுகர்னு பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் மூணுமே இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா a compound is formed only when the constant elements combine in a fixed proportion. A compound is formed, ஒரு காம்பவுண்ட் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா the constant elements combine in a fixed proportion. கரெக்டான அளவில் அந்த ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா தான் அந்த கரெக்டான கெமிக்கல் நமக்கு கையில் கிடைக்கும். The properties of a compound are different from those of its constant elements. The properties வந்து ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசப்படும். A compound cannot be broken by physical methods. அந்த காம்பவுண்டை வந்து நம்ம எப்படி சேர்த்தோமோ அப்படியே பிரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முடியாத ஒரு விஷயம். ஓகேவா? This is because a compound is made up of different elements that are chemically bind. ஏன்னா ஒவ்வொன்றும் நம்ம ரேஷியோவால் சேர்த்துட்டோம்னா அதே மாதிரி நம்ம பிரிக்க முடியாத ஒரு விஷயம். எப்படி தண்ணியில் ஒரு உப்பை கலந்துட்டு உப்பும் தண்ணியும் பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ்? அண்ட் எலமெண்ட் இஸ் அ சிம்பிளஸ்ட் சப்ஸ்டன்ஸ். ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், அதாவது எளிமையான ஒரு முறையை கொண்டது உறுப்பு. காம்பவுண்ட் மூலக்கூறு காம்பைன் கலவைகள் எப்படி இருக்கும்னா காம்பினேஷன் ஆஃப் 2 or more எலமெண்ட்ஸ் ஸ்ட்ராங்காக நம்ம யூஸ் ஆகும். எலமெண்ட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ். எலமெண்ட்ஸ் எல்லாம் கம்பைண்ட் ஆனால் அது ஒரு காம்பவுண்டாக வாய்ப்பு இருக்குது. காம்பவுண்ட்ஸ் கேன் பி ஸ்பிட் இன் டு எலமெண்ட்ஸ். காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம எலமெண்ட்ஸாக பிரிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆட்டம்ஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட். ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ், ஒரு எலமெண்ட்டுக்குரிய பேசிக் என்னது? ஆட்டம். மாலிகூல்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரீட் தி லெசன் கேர்ஃபுல்லி. தேங்க்யூ.